இல்லை அந்த வக்ஃபு சட்ட திருத்தம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எதிராக இருப்பதாக இவர்கள் பேசி வருகிறார்கள் எதிர்கட்சிகள். இப்போ இப்படி தான் காஷ்மீரில் 370 எடுத்தப்ப அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு இந்தியா முழுவதும் இவர்கள் பொய் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அங்கே ஒரு அமைதி இந்தியாவில் ஒரு மாநிலமாக அங்கும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் இருந்து அங்கு காங்கிரஸ் கூட்டணியான தேசிய மாநாட்டு கட்சி உமர் அப்துல்லாவே இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகியிருக்கார். இதுபோல் எனக்கு தெரிந்த வரை நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை, மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாமே தொலைநோக்கு திட்டங்கள் தான். இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவான சட்டங்கள் தான், எல்லோரும் யாரையும் பாதிக்காத சட்டங்கள் தான். வக்ஃப் வாரிய சட்டத்தில் ஏதாவது திருத்தங்கள் வேண்டியிருந்தால் அந்த திருத்தங்களை செய்ய வேண்டும். அதில் இஸ்லாமிய பெருமக்கள் எதிர்பார்க்கின்ற திருத்தங்களை செய்ய வேண்டுமே தவிர அந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கான சட்டமாகத்தான் அது பெரும்பாலான இஸ்லாமியர்களும் பார்க்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் கிளியராக சொல்லியிருக்கார், எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வராது. விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலங்களுக்கும் தொகுதி உயரும் சொல்லிட்டார். இது இன்னும் அது எப்போ அதை ஒரு முடிவுக்கு எப்போ நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த தொகுதி பெறுவதற்கான முன்னெடுப்புகளே இன்னும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சரியாக கேட்டீங்க, திமுக ஆட்சி நடக்குது, இவர்களுடைய கூட்டணி ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது. இவர்களுடைய கூட்டணியான கம்யூனிஸ்ட் கட்சி தான் கேரளாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க. எதற்கெடுத்தாலும் ஒன்று சேர்க்கிறவர்கள் இந்தி கூட்டணின்னு இருக்கிறவங்க. இந்த பெரியார் அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்து கேரள அரசாங்கம் நடக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய முதலமைச்சர் அதையெல்லாம் விட்டுட்டு தனது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசியல் செய்வதிலேயே அவர் குறியாக இருக்கிறார். இப்போ காவிரி இஷ்யூலையும் தெரியும், அந்த தொகுதி மறுவரை கூட்டத்துக்கு இதை கடுமையாக அங்கே மேகதாது அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்கிற அங்கே உள்ள துணை முதலமைச்சர் DK சிவகுமார் அதில் வந்தார். அவரை இவர்கள் வரவேற்கிறார்கள், அது வேறு. அதே நேரத்தில் அவர்களிடம் வலியுறுத்தி நடுவர்மன்ற தீர்ப்புப்படியும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படியும் எங்களுக்கு மாதம் தமிழ்நாட்டிற்கு விட வேண்டிய தண்ணீரை கொடுங்கள் என்று வலியுறுத்துவதற்கு இவர்களுக்கு மனசு கிடையாது. எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது போல மீண்டும் மக்களை ஏமாற்றி மத்திய அரசாங்கத்தை காட்டி மக்களை பயமுறுத்தி இங்கு குறிப்பாக சிறுபான்மை மக்களை கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சி தானே அது. இதை உறுதியாக நாங்கள் முறியடிப்போம். இல்லை, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. கஞ்சா, ஹெராயின் மற்றும் போதை மாத்திரைகள், போதை சாக்லேட்டுன்னு பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடக்கு. பள்ளி செல்கிற மாணவர்களே மடியில் நெருப்பை கட்டிட்டு தாய்மார்கள் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை. போதை கலாச்சாரம் பெருகி போய் கூலிப்படைகள் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாரை உயிரையும் எடுக்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அதிகரித்து வருகிறது. தினமும் தொலைக்காட்சியை பார்த்தா காலம்புற 6 மணிக்கு தொலைக்காட்சி ஆன் பண்ணாலே எங்கேயாவது கொலைகளும் கற்பழிப்புகளும், குறிப்பாக பள்ளி செல்கின்ற மாணவிகளுக்கு வீட்டில் இருக்கிற மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. காவல்துறை ஏவல் துறையாக இந்த அரசாங்கம் கையை கட்டி போட்டு வச்சுருக்கு. அதையும் மீறி சில என்கவுண்டர் நடக்கிறத சட்டத்திற்கு புறம்பாக வன்முறை கையில் எடுப்பதை நான் சரின்னு சொல்ல. அதே நேரத்தில் சில நேரங்களில் சில ஆப்ரேஷன் தேவைப்படுதான் செய்யுது. அப்பொழுதாவது இது போன்ற கொடுமையான இந்த குற்றவாளிகள், குற்றம் செய்ய நினைப்பவர்கள் திருந்துவார்களா என்பதை தான் நான் பார்க்க வேண்டும். இல்லை, இதெல்லாம் சோசியல் மீடியாலேயே ஊடகங்களில் வர்ற செய்திகள் தான். இது வெறும் யூகங்களோ யாரோ சில பேர்கள் ஏதோ தகவல் அடிப்படையில் செய்திகளாக என்று செய்திகள் தான் போடுறாங்க என்று தகவல் தான் போடுறீங்க. இந்த தகவல்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது.
எதுவுமே ஒரு முழுமையடைந்து ஒரு தீர்வாக வந்த பிறகு அதை பற்றி பேசுகிறோம். இல்லை, திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர். அவர் டெல்லிக்கு செல்வதோ அங்கே மத்திய உள்துறை அமைச்சரையோ பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரையோ சந்திப்பதுங்கிறது ரெகுலரான ஒரு நடவடிக்கை தான். திரு செங்கோட்டையன் அவர்கள் எதுக்கு சென்று வந்தார் என்று அவர் சொன்னால் தான் தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.